காலையில் எழுந்தேன். எப்போதும் போல காபி போடவா என்றேன். மகன் மட்டும் டீ வேண்டும் என்றான். டீயும் காப்பியும் போட்டு கொடுத்துவிட்டு திரும்பினேன். குறைய குறைய வளரும் பாத்திர மலையை சோப்பு கரைசல் கொண்டு குறைத்தேன். நேரம் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. இட்லியும் உப்மாவும் காலை உணவுக்கும், சப்பாத்தியும் சாதமும் பொரியலும் அவியலும் மதிய உணவுக்கும் சமைத்து பாத்திரத்தில் அடைத்து முடிக்கும் போது கத்தினாள் மகள், எனக்கு தோசைதான் வேண்டும் என்று. ஊற்றி கொண்டிருக்கும் வேர்வையை முந்தானையால் துடைக்க நேரம் இல்லாமல் தோசையை ஊற்றினேன். தோசையை அடைத்து கொடுத்த பின்பு அடக்கினால் அழுகையே. யூனிஃபார்மை அணிவித்து விட்டு ஷூவை துடைத்து விட்டு முகத்தை சுற்றி நெற்றியில் 10 விரலை வைத்து சுடக்கு போட்டு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்த போது கத்தினார் கணவர், எப்போதும் போல துண்டை கேட்டு. நேரமாகிவிட்டது, அந்த சட்டையை இன்று ஒரு நாள் மட்டும் அயன் செய்து வை என்று எப்போதும் போல சொன்னார். கிளம்பி மறந்து வைத்துவிட்ட மதிய உணவை எடுத்து வேகமாக ஓடிச் சென்ற அவரிடம் கொடுக்கையில், தயிர் சாதம் வைத்தாயா என்ற கேள்விக்கு தலையை ஆட்டிக்கொண்டு வீட்டுக்குள்ளே வந்தேன். எல்லோரும் என்னை விட்டு பிரிந்த போது என்னை பிடித்து கொண்டது விளக்கமாறு. வீடு முழுவதையும் கூட்டி பெருக்கினாலும் அதற்கு சம்பள கணக்கே இல்லை. இதற்கிடையில் 12 மணிக்கு தான் ஞாபகம் வருகிறது காலை சாப்பாடு சாப்பிடவே இல்லை என்று. தட்டை எடுத்தால் கழுவ வேண்டுமே என்ற அச்சத்தில் சமைத்த பாத்திரத்திலேயே சாப்பிட்டு கீழே வைக்கும் போதுதான் ஊறிக்கொண்டிருந்த துணி உறுத்தியது. காலரை தேய்த்து புளிந்து துவைத்து காய போட்டே காலம் கழிந்து கொண்டிருந்தது. அயர்ந்து சிறிது நேரம் டிவி பார்ப்போம் என்று அமர்ந்த போது அம்மா என்ற குரல் ஒலித்தது. பள்ளி முடிந்து பிள்ளைகள் வந்திருந்தார்கள். என் வீட்டில் மட்டும் ஏன் கடிகாரம் இவ்வளவு வேகமாய் ஓடுகிறது என்று எண்ணிக்கொண்டு பிள்ளைகளுக்கு தின்பண்டம் கொடுத்து மீண்டும் டீ போட சென்றேன். வேலை முடிந்து வந்த கணவர் கேட்டார், நைட் என்ன சாப்பாடு செய்ய போறடி என்று. தினமும் இட்லி தோசை செய்யாதம்மா, போர் அடிக்குது என்றான் மகன். ஆனால் நான் தினசரி சமைப்பது ஒரே சமையலறையில்தான் என்று எண்ணிக்கொண்டே சமையலை முடித்தேன். சாப்பிடும்போது பிள்ளைகள் சொன்னார்கள், அம்மா மறந்துட்டோமா, இன்னைக்கு மதர்ஸ் டேமா, ஹாப்பி மதர்ஸ் டே என்று. சிரித்து கொண்டே நான் பாத்திரம் விளக்க சென்றேன். அவர்களும் தூங்க சென்று விட்டார்கள்.